கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை. ஆக இதனால் இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். இதில் எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. டெல்லிக்கு போன இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது. மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ இது குறித்து பேசினாங்களா என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். வழக்கமாக ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்ட் பண்ணனால ஆர்டி அட்மிஷனால 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சேர்க்கை பண்ண முடியல. அது 1 லட்சம் மாணவருடைய கல்வி ஆர்டியில் பாதிக்கப்படுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மொத்தமே 1,10,000 பேர் தான் படிக்கிறாங்க. ஆக என்னன்னா இவங்க மும்மொழி கொள்கையில் எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்கிறார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் அதற்கு நீதி வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்.